சாலட் பண்ணிடலாமா? நான் ஒவ்வொரு ட்ரெஸ்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் வெயிட் பார்த்தேன், கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஆனால் இன்னும் நல்லா தெரியணும், நல்லா ஹார்ட் ஒர்க் போடணும். கண்டிப்பாக வந்து அவனை எவன்லாம் என்ன பேசினாங்களோ அப்படி இல்லை, நமக்குன்னு நம்ம நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, பாப்பா பாப்பான்னு சொல்கிறீங்களா, அவங்க யாருன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து என் அக்காவோட பாப்பா, என் கூட பிறந்தவங்க. அப்பன்றா டிவியா போடுறா சாவியா இன்னைக்கு ரெட் கலர் ஷார்ட் போட்டு போயிடலாமா? எனக்கு பேச விருப்பம் இருக்கும்போது பேசக்கூடாது, அவாய்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. இல்லை, அவங்களுக்கு பேசணும்னு தோணும் போது நம்ம பேசணும், பேசலைன்னா ஆட்டிடியூடு, ஈகோ, அது இல்லை. ஏதோ ஒரு டைலாக் எப்படின்னா, நீ உண்மையாக அதை நேசிக்கிற அப்படின்னா அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்கணும், இல்லை நீ சும்மா தான் நேசிக்கிற அப்படின்னா அந்த பூவை பறித்து தலையில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ரொம்ப 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 அழகாக இருக்குது. வீட்டெல்லாம் கூட்டிகிட்டு குளிச்சுட்டு நம்ம வந்துட்டு கடைக்கு போக போகிறோம். என்ன வாங்கன்னா, அரிசியெல்லாம் தீந்துருச்சு. எந்த அரிசி? கருப்பு கவுனி அரிசி, அதுக்கப்புறம் வந்துட்டு குதிரவாளி, அந்த அரிசியெல்லாம் நம்ம வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் பச்சை பயிறு, ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, தினமும் பண்ணுறதை ஒரு லாங் வீடியோ மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு. நிறைய பேர் என்னோட டே இன் மை லைஃப் வந்து போடுங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் வந்துட்டு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். எடுத்து நான் வந்து டெய்லியும் கன்சிஸ்டன்ஸாக நான் வந்து வீடியோ போடுறேனா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு vlog 1 அப்படின்னு வச்சுக்கலாமா? இன்னிலேருந்து டெய்லி ஒரு வீடியோ வந்து நம்ம போட போகிறோம். ஓகே? ஸோ அது எது ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் காலையில் வந்துட்டு ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் பழைய சாப்பாடு இருந்துதா, அதில் வந்து கொஞ்சம் தயிர் வெங்காயமெல்லாம் போட்டு நிறையா காய்கறி வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ நான் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, வந்தோடனே சாப்பிட்டேன். சாரி. இப்போ வந்துட்டு வீட்டெல்லாம் கூட்டிகிட்டு குளிச்சுட்டு நம்ம வந்துட்டு கடைக்கு போக போகிறோம். என்ன வாங்கன்னா, அரிசியெல்லாம் தீந்துருச்சு. எந்த அரிசி? கருப்பு கவுனி அரிசி, அதுக்கப்புறம் வந்துட்டு குதிரவாளி, அந்த அரிசியெல்லாம் நம்ம வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் பச்சை பயிறு, சுண்டல், இதெல்லாமே வாங்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டு நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்து மதியானத்துக்கு வந்து நான் அளவாக தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா நான் எப்படின்னா வச்சுக்கோங்க, காலையில் வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக சாப்பிட்டேன். மோஸ்ட்லி நான் காலையில் ஃபில்லிங்காக சாப்பிட்டேன் அப்படின்னா மதியானத்தை வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுவேன். இல்லை நான் காலையில் எதுவுமே சாப்பிடல, ஜூஸ் மட்டும் தான் குடிச்சேன் அப்படின்னா மதியானம் என்னோட பிளேட்டில் வந்து நிறையா இருக்க மாதிரி பார்த்துப்பேன். ஓகேவா? ஸோ அப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிசல்ட்டு நான் வெயிட் பார்த்தேன், கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆனால் இன்னும் நல்லா தெரியணும், நல்லா ஹார்ட் ஒர்க் போடணும். கண்டிப்பாக வந்து எவன்லாம் என்ன பேசினாங்களோ அப்படி இல்லை, நம்மளை நம்ம பார்க்கணும்ல, நம்மளோட வருஷம் 2.0 பார்க்கணும்ல. அதுக்கான முயற்சி தான். ஸோ அதை நோக்கி நான் ஓடிட்டுருக்கேன். கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். சரியா? வாங்க, பாட்டு போட்டு விட்டாச்சு. என்ன பாட்டுன்னா, உன்னை விட இந்த உலகத்தில் ஒசந்தது ஒண்ணுமில்லை வாக்கப்பட கிடைச்சா விருமாண்டி, சாட்சி சொல்ல சந்திர வருவாண்டி, சாதிசனம் எல்லாம் அவன் தாண்டி, கேட்டவரும் உடனே தந்தாண்டி. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி, ஓகே, நான் லூஸ் மாதிரி பேசியிருப்பேன். இப்போ போய் க்ளீன் பண்ணிடலாமா? வாங்க. ஸோ நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு போர்வை, தலகாணி இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம மடித்து வைக்கணும். மடித்து வச்சுட்டு வீட்டை எல்லாத்தையுமே கூட்டி விட்டுறலாம். ஓகேவா? ஸோ எங்களோட வீடு வந்துட்டு சின்ன வீடு தான், 3 ரூம் தான் இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு கடைசி ரூமு, அதுக்கப்புறம் ஹால் மாதிரி, அப்புறம் கிச்சன் மாதிரி, அவ்வளோதான். நிறைய பேர் வந்து ரூம் டூரு இல்லைன்னா ஹோம் டூர் எல்லாம் கேட்குறீங்க. நான் ஃப்யூச்சரில் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. நான் எப்போவுமே பாட்டு கேட்பேன்ல, அது எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மலை காற்று வந்து தமிழ் பேசுதே. எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேட்டால் அர்ஜுன் தான். இப்போவும் பிடிக்கும், பட் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ஹீரோ அப்படின்னா அர்ஜுன் தான். ஸோ அதை ஷேர் பண்ண நினச்சேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் அர்ஜுன் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வீட்டையும் கூட்டி விட்டாச்சு. ஸோ நான் வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கடைக்கு கிளம்பிடலாமா? வாங்க. ஸோ பாட்டு ஆஃப் பண்ணியாச்சு. சாவியை எடுத்துகிட்டு
நம்ம வந்துட்டு போகலாம். போகிறதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டுக்கலாம். எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லதே நினைங்க, நல்லா இருப்போம். ஓகேவா? ஸோ நல்லபடியாக சாமியை கும்பிட்டு திருநீரை வச்சுட்டு கிளம்பிடலாமா? வாங்க. ஸோ நம்ம வந்து கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டில் பூ வந்து அழகாக பூத்துருக்கு. அது ரொம்ப 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 அழகாக இருக்குது. இப்போ தெரியுதா? இருங்க, எப்படி இருக்கு? அழகாக இருக்குல்ல? ஒரு இந்த பூவெல்லாம் பார்க்கும்போது ஒன்று தோணும், என்னென்னா நீ ஒரு இதோ வந்து லவ் பண்ணுற, இல்லை நீ ஏதோ ஒரு டைலாக் எப்படின்னா, நீ உண்மையாக அதை நேசிக்கிற அப்படின்னா அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்கணும், இல்லை நீ சும்மா தான் நேசிக்கிற அப்படின்னா அந்த பூவை பறித்து தலையில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ரொம்ப 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 அழகாக இருக்குது. நிறைய பூ பூத்துருக்கு. இங்கே பூத்துருக்கா, அங்கே பூத்துருக்கா, அங்கே பூத்துருக்கா. பூவை 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 பூவே. நம்ம வந்துட்டு கடைக்கு வந்தாச்சு. உள்ளே போய் என்னென்ன வாங்குறேன் அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க. அப்புறம் வரகு, சாமை, குதிரவாளி ஒன்று, பட்டாணி 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 தின வேண்டாம், பட்டாணி 1/2 கிலோ. ஸோ வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. கவரில் போட்டு கொடுத்தாங்க. நம்ம வந்துட்டு கிளம்பிட வேண்டியதான். அக்கா வீடு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அப்படியே அக்காவையும் பாப்பாவையும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஸோ அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பாங்களுக்கு ஒரே சந்தோஷம். பாட்டு பாடு. கை காமி, கை நீட்டு. அடடா மல்லடா, அடா மல்லடா. மழை வருதுடா. அக்கா வீட்டில் 1 மணி நேரம் இருந்துட்டு பாப்பாங்க கூட விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் பொட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு வந்து இந்த பொட்டு தீர்ந்துச்சு. நான் எப்போவுமே வந்துட்டு எனக்கு பொட்டு என் ஃபேஸில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதோ மாதிரி இருக்கும். பட் பொட்டு வச்சிட்டேன் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வாங்கணும்னு நினச்சேன். இது எவ்வளோ? 2 ரூபான்னு நினைக்கிறேன். எவ்வளோ மீதி கொடுத்தா? சாரி, 2 ரூபாயோ 3 ரூபாயோ சொன்னேன். ஓகேவா? ஸோ இது வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து வரகு, அப்புறம் சுண்டல். இது வந்து தட்டைப்பயிறு, சுண்டல், அப்புறம் குதிரவாளி, இது வந்து சாமை, அப்புறம் இது வந்து கருப்பு கவுனி அரிசி. ஸோ இதுக்கு ஒரு டப்பா வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஒரு 4-5 டப்பா அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி இந்த இதில் வந்து ஃபுல்லாக போட்டு வைக்கணும். ஒவ்வொரு இதில் ஒவ்வொன்று இருக்குது. இந்த மல்லி தான், நீ புஷ்பவல்லி தான், எனக்கு அவுத்து போட்டா ரொம்ப பேர் கடனை சொல்லி தான். சரி, டைம் ஆச்சு. இப்போ என்ன பண்ணுறது? தட்டப்பயிறு இருக்குது. இதுதான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். இதை வேக வச்சு மஞ்சள் பூசணிக்காய் இருக்குது, அதையும் இதையும் மட்டும் வச்சு சாப்பிட்றலாமா? டன். சரி, ஓகே. இதை வந்து வேக வச்சிடலாம். தட்டைப்பயிறு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்துட்டு நான் வெள்ளரிக்காய், வெங்காயம், பெப்பரு இதெல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே மஞ்சள் பூசணிக்காய் ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகேவா? சாலட் பண்ணிடலாமா? நான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸில் ஒவ்வொரு மாதிரி இருக்கேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இன்னுயிரென்றும் உன்னை சேரும், மூச்சில் இருந்து நல்லா இருமல், சளி எல்லாம் போட்டுச்சு. உன் மூச்சில் இருந்து என் மூச்சை எடுத்து நான் வாழ்ந்து கொள்கிறேன் அன்பே. நீ வேணுண்டா என் செல்லமே, நீ வேணுண்டா செல்லமே, நீ வேணுண்டா என் செல்லமே, நீ வேணுண்டா செல்லமே. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, பாப்பான்னு சொல்கிறீங்களா, அவங்க யாருன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து என் அக்காவோட பாப்பா. என் கூட பிறந்தவங்க அக்கா, நான், தம்பி, தங்கச்சி, மொத்தம் 4 பேர்.
ஸோ பாப்பாங்க வந்து எங்கள் அக்காவோட பாப்பா. ஏன் அவங்களை காமிக்கிறதில்ல அப்படின்னா அக்கா வீட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அக்காவுமே நான் இதனால் வரைக்கும் காமிச்சதில்லை, பாப்பாங்களையும் நான் காமிக்க மாட்டேன். அது அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதை நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத சும்மா மேலோட்டமாக காமிக்குவேன், அவ்வளோதான். விருப்பம் இல்லாததை பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப தவறான செயல். அது எதுவாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு நம்ம கூட பேச விருப்பம் இல்லை. இப்போலாம் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, எனக்கு பேச விருப்பம் இருக்கும்போது பேசக்கூடாது, அவாய்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. இல்லை, அவங்களுக்கு பேசணும்னு தோணும் போது நம்ம பேசணும், பேசலைன்னா ஆட்டிடியூடு, ஈகோ, அது இதுன்னு எதையாச்சும் சொல்லி கிடப்பாங்க. சொல்கிறதுக்கு இல்லை. அவ்வளோதான் செல்லக்குட்டீஸ், நம்மளோட லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஓகேவா, இதில் லெமனு கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன். ஓகேவா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ஹெல்த்தியான லஞ்சு. இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டிவி பார்ப்பேன், துணி மடிக்க வேண்டியது இருக்குது, அது வேறு மடித்து வைக்கணும். ஓகே, அப்புறம் பார்க்குறேன். பாய். ஹாய். ஸோ நான் வந்து சாப்பிட்டாச்சு நல்லபடியாக. ஓகேவா, இப்போ வந்துட்டு ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆக போகுது. எங்கள் அம்மா வந்துட்டு அது என்ன கிழங்கு, மரவள்ளி கிழங்கு நறுக்கி வச்சுருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். ஓகேவா, யார் யாருக்கெல்லாம் மரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணணும், எங்கள் அம்மா வேக வச்சுட்டு தேங்காய், அப்புறம் தேங்காய், சீரகம், வரமிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சி தாளிச்சிட்டு அதை வந்து எல்லாத்துக்கும் ஒரு கிண்ணத்தில் வச்சு கொடுத்துட்டு ஒரு வரக்காப்பி. ஸோ அப்போ நல்லாயிருக்கும். அப்போ எங்கள் ஆச்சி இருக்கும், எல்லாம் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடுவோம், ஜாலியாக இருக்கும். அத்தை பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க, சித்தப்பா பிள்ளைங்க எல்லாருமே இருக்கும். ஸோ அப்போ நல்லாயிருக்கும், அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். அது இப்போ அடிக்கிற குளிருக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ அதை வந்து வேக வைக்கணும். எங்கள் அம்மா வேக வைக்கணும்னு நினச்சிட்டு ஆனால் வேக வைக்கல. ஸோ நம்ம வந்து இப்போ வேக வைக்க போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு 2 தண்ணி ஊற்றி கழுவிட்டு உப்பை போட்டு வேக வச்சிட வேண்டியது தான். ஸோ நான் வந்துட்டு கிழங்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, வேக வச்சுட்டேன். நல்லா வெந்திருந்தது, ரொம்ப குழையாமல் வெந்திருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிக்காமல் விட்டுட்டேன். அது அப்படியே சாஃப்டாகி உள்ளே இருக்கிறதெல்லாம் ஹார்டாக, மேலே இருக்கிறதெல்லாம் ஹார்டாக இருக்குது, கீழே இருக்கிறதெல்லாம் குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல. தேங்காய், சீரகம், வரமிளகா, பூண்டு இதெல்லாத்தையும் போட்டு அரைச்சி எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளிச்சிட்டு அரைச்ச தேங்காய் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிழங்கு உள்ளே போட்டு கிண்ட வேண்டியதான். ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. யார் யாருக்கு இது பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஓகேவா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி வடியணும், அதனால அப்படி விட்ருக்கேன். சாப்பாடு ரெடி, சாப்பிடுவாங்க. ஹாய். ஸோ என்னடா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு பார்க்குறீங்க, டைம் வந்து 5:30 ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஜிம்முக்கு கிளம்பிட்டோம். எனக்கு இந்த ட்ரெஸ் இன்றைக்கி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சரின்னு சொல்லி இன்றைக்கி கார்டியோ மட்டும் தான், அதனால் மிஷினில் தான் பண்ண போகிறேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, துணியை மடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் துணியை மடிக்கவே இல்லை, அது அப்படியே கிடக்கு. அதை வந்து மடிக்கணும். ஒரு நல்ல ஒரு வைபான பாட்டு போட்டுவிட்டு நம்ம வந்துட்டு கடை கொஞ்சம் தான் துணி இருக்குது, டக்குன்னு மடிச்சிடுவேன். மடிச்சு வச்சு கிளம்பலாம். ஸோ 1 by 1 எல்லாத்தையும் வந்து நான் மடித்து வச்சுட்டேன். இந்த பீரோவில் வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். ஜிம்மு கிளம்பிடலாமா? ஓகே, நான் ரெடி ஆகிட்டேன், போகலாமா? வாங்க. அப்பன்றா டிவியா போடுறா சாவியா இன்னைக்கு ரெட் கலர் ஷார்ட் போட்டு போயிடலாமா? கண்ணம்மா ஒன்று மனசில் நினைக்கிறேன், பார்வை பாரடி பெண்ணே, என்னவோ கொஞ்சம் பேச தோடி பேசலாம் கண்ணே. ஸோ இன்றைக்கி ஜிம்மில் கார்டியோலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கைக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணுன்னு சொல்லிட்டு பல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 இட்லி சாப்பிட்டேன். 2 இட்லி சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு தூங்க வேண்டியது தான். ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ். நான் வந்து அடுத்த விலாகில் பார்க்குறேன். ஓகேவா, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஓகே, பாய், லவ் யூ ஸோ மச். நான் தூங்க போகிறேன், குளிச்சுட்டு தான் தூங்குவேன். பாய்.